அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 2ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு பகவானும் 6ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவானும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆண்டுகோள்கள். ஸோ இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. 13ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சடைகிறாரு. இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் தேதி வரைக்கும் கடக ராசியிலும் 7ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சடைய போகிறாருங்க. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் தான் இருப்பார். அந்த மிதுன ராசிக்கு 22ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். ஸோ இந்த ஆண்டுகோள்கள் மாதக்கோள்கள் இந்த ஜூன் மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். நீதிமான் என்று அழைக்கக்கூடிய இந்த சனி பகவான் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். நாம் என்ன தப்பு பண்ணுறோமோ அதுக்குண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஸோ அப்படியேற்பட்ட ஒரு ராசிநாதனை வச்சுட்ருக்கிற இந்த மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே தானாக மட்டும்தான் உருவாக்கியிருக்காங்க. யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய பலமும் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் தானாக பார்த்து செஞ்சு தன்னுடைய வாழ்க்கை முறையை கரெக்டான விதத்தில் கொண்டு போயிட்டுருக்குறவங்க. ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா 7.5 சனியோட தாக்கத்தில் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. தைரியமாக சில முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள். எந்த தொழிலை பண்ணாலும் அதில் லாபம் அப்படிங்கிறது இல்லை, எந்த விஷயத்தை பண்ணாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறதே இல்லைங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு காலம் வராதா? இந்த 7.5 சனி அப்படிங்கிறது ஒன்று முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சிங்க, சனி பயிற்சி நடந்துருச்சு, குரு பயிற்சி நடந்தது. இந்த மாற்றங்கள்லாம் எனக்கு எப்போ தான் நடக்க ஆரம்பிக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடந்த மே மாதத்தின் இந்த 18ஆம் தேதி வரைக்கும் நிறைய கிரக பயிற்சிகள்லாம் நடந்துச்சு. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியெல்லாம் நடந்தது. ஸோ அதனுடைய இம்பேக்ட் ஆனது பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் எதிர்பாராத சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக தொழிலில் நிறைய மாற்றங்கள் அதற்கு தகுந்த மாதிரி சில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய லாக்காக இருந்ததுங்க. நிறைய விஷயத்த நான் நினச்ச மாதிரி பண்ண முடியல. பிஸ்னஸ் ஓரளவுக்கு போயிட்டுருக்குங்க. ஸோ அதை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணணும்னு நினச்சா கொஞ்சம் பயமும் பதட்டேன். ஏன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தது. எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க எதை பண்ணாலும் நஷ்டமாகும். அதே மாதிரி தாங்க நான் பண்ணிகிட்டு இருந்ததே நிறைய நஷ்டமாயிருச்சு. ஸோ இனிமேலாவது நான் ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, என்னுடைய தொழிலை விரிவுபடுத்தலாமா, ஏதாவது முதலீடுகள் சேர்ந்து பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய குரு பகவானுடைய பார்வை கரெக்டாக உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்து மேலே படுறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் தொழிலை அடுத்த இடத்துக்கு விரிவுபடுத்த, அதாவது புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. லாபகரமான சூழலை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு சொந்தமாக தனியாக தொழில் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அடுத்ததான் அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலையை இழந்துட்டுங்க. இருந்த வேலை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்றைக்கி வேலையே இல்லாமலாம் இருக்கேன். கரெக்டாக வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க, என்னால் அந்த இடத்துல நிலச்சி நிற்க முடியல. கூட இருக்கிறவங்க நான் எந்த தப்பும் செய்யலான்னா எல்லாருமே என்னை அதாவது ஒரு குறை பண்ணுற மாதிரி என்னை எல்லாருமே குத்தி காட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டுவோன்னா அதை வச்சு என்னை வேலையை விட்டு துரத்துறாங்கிற அளவுக்குலாம் நினைக்கிறாங்க. நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணலைங்க, ஆனால் எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வேலையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய காலம். புதுசாக வேலை கிடைக்குங்க. அதே நேரத்தில் வேலையில் உங்களுடைய திறமை என்ன, தகுதி என்னன்னு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருந்த எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த ஜூன் மாதத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. திருமணம் அப்படிங்கிறது தான் தடை. தனக்கு ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். ஸோ குடும்பத்தில் அதே மாதிரி தன்னுடைய பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், பையனுக்காக இருக்கட்டும், பொண்ணுக்காக இருக்கட்டும், அல்லது கூட பிறந்த சகோதரன் சகோதரிக்கு யாராவது ஒருத்தருக்கு அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரத்தில் சுபகாரியம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கட்டாயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க.
அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாதிப்புகள் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு சூழலே இல்லைங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால 2 பேர் பிரிஞ்சிருக்கோம். அதாவது 2 பேர்த்துக்குமே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை கணவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, மனைவி ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, இல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக 2 பேருமே தனித்தனியாக இடத்துல பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி சூழ்நிலை. இந்த நிலையிலே இருக்கிறனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. 2 பேருமே சேர்ந்து வாழவே முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த குருவுடைய பார்வை 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் படும்பொழுது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருங்க. ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கிறவங்க, நாங்கள் எல்லாருமே 4 திசையிலையும் பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி இருக்குது, நாங்கள்லாம் ஒரே இடத்துல ஒன்றா சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல். குடும்பஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்கு சில சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அடுத்தபடியாக இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம், ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், அதே நேரத்தில் ஒரு நகை நட்டு சேர்ப்பதற்கான சூழலெல்லாம் இருக்குங்களா? ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கலாம்னு நினச்சா அந்த பணம் திடீர்னு வேறு விதமாக மருத்துவ செலவாயிருதுங்க. பணம் எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல கரெக்டான நேரத்தில் கிடைக்கல. ஒரு லோன் அப்ளை பண்ணால் கூட அந்த லோன் என்னுடைய கைக்கு சேர மாட்டேங்குதுங்க. ஸோ தொழிலையோ அல்லது நான் வேலை செய்கிற இடத்துலையோ எனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம், எனக்கு வர வேண்டிய தொழிலில் வர வேண்டிய லாபம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒன்று பிரேக் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தினால என்னால் அந்த வீடு கட்ட முடியலைங்க. நான் நினச்ச மாதிரி ஒரு இடம் வாங்க முடியல, புதிய சொத்துக்களை சேர்க்க முடியல, எல்லாமே ஒரு பெரிய தடைகளாகவே வந்துட்டுருக்கு. இந்த தடைகள் அப்படிங்கிறது எனக்கு எப்போதான் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அகலக்கூடிய காலகட்டங்கள் அதாவது நிதி தடைகள் அப்படிங்கிறது பிரச்சனை உங்களுக்கு தீருங்க. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ல் இருந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2க்கு வந்துட்டார். அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தாலுமே குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசியில் படுறதுனால தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது, நீங்கள் அப்ளை பண்ண லோன் கூட கரெக்டான நேரத்தில் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே தாங்க கண்டிப்பாக அதுவும் ஆகும். உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேரும். இதனால் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. கடனால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே இழந்துட்டேங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறேன். ஸோ இந்த பணம் ரீதியாக எல்லா விஷயங்களும் இந்த தடைகள் அகண்டுச்சு அப்படின்னா கட்டாயமாக எனக்கு இந்த பணம் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. நான் நினச்சபடி ஒரு வீடு கட்ட முடியுங்க, ஒரு இடம் வாங்க முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும், மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க முடிய அளவுக்கு சூழ்நிலை வரும்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணத்தடைகள் அப்படிங்கிறது அகலம். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஸோ தொழில் ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாங்க. எக்ஸாம்ஸ் எழுதிட்டு நான் கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கூட அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைப்பதற்கான சூழல். ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுப்பாருங்க. ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா ஹெல்த்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு காட்டணும். அதே நேரத்தில் இந்த சுகர் வரதோ, பிபி வரதோ, ப்ரெஷர் அதிகமாகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூட இந்த நேரத்தில் உருவாகும். ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஏதாவது சின்ன தொந்தரவு வந்தால் கூட இம்மிடியேட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஆரோக்கியம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கணும்னா கண்டிப்பாக அதற்குண்டான வைத்தியம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் எடுக்கணும். ஸோ இந்த ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சு அதற்குண்டான வைத்தியம் பண்ணுறது தான் இப்போதைக்கு இதுக்கு உண்டான நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூருக்கு போய் படிக்கணும், இல்லைன்னா வேறு காலேஜில் போய் படிக்கணுங்க, ஸ்கூலில் இருந்து ஒரு காலேஜ் போய் படிக்கிறதுக்கோ, அல்லது ஒரு ஸ்கூலில் 10th முடிச்சுட்டு வேறு ஒரு ஸ்கூலில் போய் +1 +2 படிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. எக்ஸாம் ரிசல்ட்டு உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்க போகுது. ஏன்னா
உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த 7.5 சனி அப்படிங்கிறது விலகிருச்சு. ஸோ சனி விலகலால் இதுவரைக்கும் உங்களுக்கு கல்வி ரீதியாக இருந்து வந்த தடைகள், கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள், ஞாபக மறதிகள் அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாகவே உங்களுக்கு விலகும். ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஜூன் மாதத்தில் எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ இது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.